என்னதான் நம்ம இஃப்தியார் அப்போ விதவிதமான பொருட்கள் செஞ்சாலும், இந்த ஒரு பொருள் மட்டுமே வந்து நம்ம வீட்ல செய்யாம மட்டும் இருக்க மாட்டோங்க. அதுதான் வந்து கடல் பாச்சி. ஸோ இத வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நான் இத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்களோட வேலை தான் நெறைய நட்ஸ்லாம் போட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டா வந்து வேறு வேறு பவுல்ல வந்து வேணும் அப்படின்னு சொன்னதுனால பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அந்த கடல் பாச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அகர் அகர்னு. ஸோ அத வந்து நான் நல்லா கட் பண்ணி தண்ணியில ஊற வச்சுருக்கேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு அந்த கடல் பாசி சூப்பரா போதுமான அளவா இருக்கும். இப்போ இது கூட வந்து பால் நல்லா கொதி வந்து அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச அந்த கடல் பாச்சிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரஃப்பாவே கட் பண்ணி அதில வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாவே மெல்ட் ஆகணும் இது. சீக்கிரமா வந்து இது மெல்ட் ஆகாது உடனே. கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஊற வைக்கிறதுனால சீக்கிரமா வந்து ஊறி வந்துரும். மெல்ட்டும் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து நட்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் மம்மி அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொன்னதுனால நட்ஸை வந்து கட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாரி வந்து முந்திரி, பாதாம், அப்புறமா பிஸ்தாவும் இருந்தது வீட்ல. ஸோ அதையும் வந்து ஒரு 4, 5 பீஸ் எடுத்து நல்லா பொடிசா வந்து கட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூப்பரான அந்த அகர் அகர் வந்து நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வேணா அந்த நூற்கற்கண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதையுமே வந்து நல்லா பொடிச்சு சர்க்கரை மாரி வந்து பவுடர் மாரி பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த இது எடுத்திருக்கேங்க. நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான கஸ்டர்ட் பவுடர். ஸோ கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுல்ல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகருமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த அகர் அகர் போட்டோம் இல்லையா? அது நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இது கூடயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு நாங்கள் வந்து மில்க் மைடு வந்து ஆட் பண்ணுவோம். மில்க் மைடு வந்து ஆட் பண்ணோன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு மஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவங்க தான் வந்து எனக்கு ரிமெம்பர் பண்ணாங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். அதனால் அவங்களுக்கே வந்து அது ஞாபகமாக இருக்கும். அதனால் அவங்களே வந்து எனக்கே வந்து டிப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, குழந்தைங்களுக்கு நம்ம செய்கிறது பிடிச்சிருக்கு. இதுலேருந்து நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மில்க் மைடுமே சேர்த்துட்டு அதுவும் நல்லா மெல்ட் ஆகிடும் சீக்கிரமாகவே. இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த வெண்ணிலா பவுடரில் செஞ்ச அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து ஒரு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி இது வந்து நல்ல ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நான் வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் மட்டும். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து தண்ணியில் மெல்ட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல மிக்ஸே ஒரு திக்கான ஸ்ட்ரக்சர் வந்துடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சூப்பராக வந்து நட்ஸ்லாம் போட்டு பவுலில் வச்சுருக்காங்க குழந்தைங்க. நான் வந்து ஒரு அகலமான தட்டில் வந்து நல்லா ஒரு திக்கான இதில் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க கீழே போட்டுட்டாங்க. சரி ஓகே, கீழே போட்டிருக்காங்களே எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, நம்ம போட்டே பார்த்துடலாம். குழந்தைங்க வந்து கிளாஸ்லேயும் அப்புறமா குட்டி குட்டி பவுல்லையும் வேணும் அப்படின்னு சொன்னதுனால, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம செய்கிறதே வந்து அவங்களுக்காக தான் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே வந்து அதே மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய பங்கு பார்த்தீங்கன்னா, அந்த தட்டில் இருக்கிறது எனக்கும் என் ஹஸ்பண்ட் அப்புறமா நெய்பர்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நட்ஸ் இல்லாதனால நான் கொஞ்சம் போல் எடுத்து கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயுமே வந்து நட்ஸ்லாம் அப்படியே தூவி விட்டுட்டேன். இது நம்ம வந்து மேலே வராதுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் போல் வந்திருக்கு. சரி ஓகே, நம்ம தட்டில் வந்து கொஞ்சம் போல் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தூவிட்டுருக்கேன். நல்லா வந்து பரப்பி ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய விருப்பம் தான். நம்மக்கிட்ட நட்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசையாக இருக்கும். நல்லா சாப்பிட்ணுன்ற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். அதனால் ஸோ குழந்தைங்க கம்முனே இருக்க மாட்டாங்க. முழுசான ஒரு பாதாமையும் எடுத்து நடுவில் வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ நல்லா வந்து ஒரு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ சம்மர்லேயே மஸ்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக யாரெல்லாம் செய்வீங்க, செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.